வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 11. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷ்னல் காலம்ஸ் அப்படின்ற ஒரு டூல் நம்மளோட டே டு டே டாஸ்கில் நம்மளோட ஒர்க்கை எப்படி ஆட்டோமேட் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். நேரத்தை கடத்தாமல் பவர் குவெரி எடிட்டருக்கு போயிட்டு நம்ம ஒரு சினாரியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த வீடியோக்காக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க எக்ஸல் ஃபைல் இல்லை டேட்டா செட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் அந்த டேட்டா செட். முதல்ல இந்த கண்டிஷ்னல் காலம் அப்படின்றது யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உங்களோட டே டு டே ரொட்டீன் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிஷ்னல் காலம் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, காலையில் ஆஃபீஸ்க்கு வரேன், சிஸ்டம் லாகின் பண்ணுறேன், சிஆர்எம் சிஸ்டம்ஸோ இஆர்பி சிஸ்டம்ஸோ என்ன ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் எங்கே டேட்டா ட்ராக் ஆகுதோ அந்த சிஸ்டம்லேருந்து எனக்கு தேவையான டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறேன். அந்த டேட்டாவில் சில கண்டிஷன் செக் பண்ணணும். எனக்கு கண்டிஷன் செக் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கேட்டகரைஸ் பண்ண அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஃபர்தர் அனாலிசிஸ் எனக்கு பண்ணணும். அப்படின்னா என்னோடய டே டு டே ரொட்டீனில் டவுன்லோடிங் இருக்குது, க்ளீனிங் அப் ப்ராசஸ் இருக்குது, கண்டிஷன் செக்கிங் ப்ராசஸும் இருக்குது. எல்லா தடவையும் நான் இஃப் ஃபார்முலா எழுதுகிறேன், இல்லை நெஸ்டட் இஃப் ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ கண்டிஷன் செக்கிங்கிறது என்னோடய டே டு டேயில் அடிக்கடி இருக்குது. பட் என்ன ஒரே ப்ராப்ளம்னா, எவ்ரி டே ஐ ஹாவ் டு டூ இட் ஃபார் த நியூ டேட்டா விச் இஸ் கம்மிங் இன். அப்படின்னா அங்கே தான் கண்டிஷ்னல் காலம் உங்களோட ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இஃப் ஃபார்முலா, நெஸ்டட் இஃப் ஃபார்முலா அதிகமாக எழுதுகிற நண்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிஷ்னல் காலம் தான் உங்களோட பெஸ்ட் டூலு. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டேட்டாவை நம்ம பவர் குவரியில் லோட் பண்ணி ஒரு சினாரியோவை கொண்டு வர போகிறோம். என்ன சினாரியோ லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களால் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ என்னோடய டே டு டே டாஸ்கில் என்னென்னா, இது என்னோடய டேட்டாவை லோட் வந்தவொடனே இந்த டேட்டாவில் இருக்க இந்த டோட்டல் காஸ்ட்டை நான் செக் பண்ணி இதை 3 கேட்டகரியாக பிரிக்கணும். ஹை, லோ, மீடியம். எப்போ லோன்னு சொல்வேன்னா, என்னோடய டோட்டல் காஸ்ட்டு 50,000க்கு கீழே இருந்ததுன்னா அது லோ கேட்டகரின்னு சொல்லணும். 50,000லேருந்து 1 லேக்குள்ளே இருந்ததுன்னா அது மீடியம் கேட்டகரின்னு சொல்லணும். 1 லேக்கு மேலே இருந்ததுன்னா அது ஹை கேட்டகரின்னு சொல்லணும். இது ஒரு சிம்பிள் இஃப் ஃபார்முலா வச்சு நான் பண்ணிட முடியும். பட் நான் பவர் குவரி வழியாக போகிறதுக்கான ஒரே காரணம், நாளைக்கு புது டேட்டா வரும்போது நான் திருப்பியும் அந்த இஃப் ஃபார்முலா எழுதக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டேட்டா செட்டில் அந்த காலம் ரெடியாக இருக்கணும். இருக்கிற வேல்யூக்கு செக் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணிடணும். சரி, இப்போது இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் குவரி எடிட்டர் வழியாக நம்ம இந்த ஃபைலோட கனெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நான் பவர் குவரி எடிட்டரை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா டேபுக்கு போகிறேன், பவர் குவரி எடிட்டர் லான்ச் பண்ணிடுறோம். பவர் குவரி எடிட்டரில் ஹோம் டேபில் நியூ சோர்ஸ் ஃபைல் நம்ம கனெக்ட் பண்ணுறது ஒரு எக்ஸல் ஃபைல். இந்த ஃபைல் தான் அது. செலக்ட் பண்ணுறோம், இம்போர்ட்னு கொடுத்துட்றோம். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுற எக்ஸல் ஃபைலில் எந்த ஷீட்டில் டேட்டா இருக்குதுன்னு கேட்க போது நமக்கு டேட்டா வச்சுட்ருக்க ஷீட் 1 அதை செலக்ட் பண்ணுறோம், ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போ டேட்டா லோட் ஆகிடும். லோட் ஆகிட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டேட்டான்றதால என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரோவை ஹெட்டராக ப்ரொமோட் பண்ணுறது, டேட்டா டைப்பை செட் பண்ணுறது, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடுச்சு. ஸோ பெரிய டாஸ்க்கு, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டாஸ்க்குங்கில் எதுவும் இல்லை. பட் உங்கள் டேட்டாவில் க்ளீனிங் அப் ப்ராசஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் கண்டிஷ்னல் காலமுக்கு வரணும். அது வரைக்கும் வரக்கூடாது. ஸோ ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த கண்டிஷ்னல் காலம். சரி, இப்போ இந்த கேஸில் நமக்கு இந்த லாஸ்ட் காலமான இந்த டோட்டல் காஸ்ட்டில் இருக்கிற இந்த வேல்யூவை செக் பண்ணி தான் நமக்கு ஒரு காலமை க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா இருக்கிற காலமை தவிர ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த புது காலமும் கண்டிஷன் செக் பண்ணி அதில் வேல்யூஸை கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படின்னா நம்ம போக வேண்டிய டேபு ஆட் காலம், ஏன்னா புது காலம். ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிற காலம்ன்றதால கண்டிஷ்னல் காலம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் தான் நம்ம சொல்லணும், சரி புது காலம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த காலம்க்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. நான் என்ன கொடுக்க போகிறேன்னா காஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போது கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இஃப் ஃபார்முலா எழுதுகிற மாதிரி, இஃப் எந்த வேல்யூ டோட்டல் காஸ்ட், இஃப் த டோட்டல் காஸ்ட் இஸ் லெஸ் தேன், இப்போ கண்டிஷன் சொல்லணும். இந்த கண்டிஷன்றது நம்ம மேனுவலாகவும் டைப் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு காலமில் இருக்க வேல்யூவை அகேன்ஸ்டாகவும் செக் பண்ணலாம். 2 ஆப்ஷனும் இருக்குது. பட் இங்கே நம்ம ஹார்ட் கோட் பண்ண போகிறோம் 50,000.
அதே மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் வரப்போகிற ரிசல்ட்டும் இன்னொரு காலமில் இருக்க வேல்யூவையும் கொண்டு வரலாம், இல்லை ஹார்ட் கோடும் பண்ணலாம். இந்த கேஸில் நம்ம ஹார்ட் கோட் பண்ண போகிறோம். லோன்றது டைரெக்டாக டைப் பண்ணிடுறோம். ஸோ 50,000 கீழே இருந்துன்னா அது லோ கேட்டகரி. 50,000 இல்லை அப்படின்னா 50,000லேருந்து 1 லேக்குள்ளே இருக்கான்னு நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸல் எழுதுனா இன்னொரு இஃப் எழுதுவோம். இன்னொரு கண்டிஷன் அப்படின்றது தான் பவர் குவெரி வேர்ல்டில் இன்னொரு கிளாஸ் அப்படின்றோம். ஸோ ஆட் கிளாஸ். ஸோ எல்ஸ் இஃப் அதே டோட்டல் காஸ்ட்டு 50,000க்கு மேலே இருந்து லெஸ் தேன் 1 லேக். இப்போ லெஸ் தேன் 1 லேக் உள்ளே இருந்ததுன்னா அது மீடியம் கேட்டகரி. சரி, அப்போ 50,000 கீழே இருந்ததுன்னா லோ கேட்டகரி. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி 50,000க்கு மேலே இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். இங்கே வந்து செக் பண்ணும்போது 50,000லேருந்து 1 லேக்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா மீடியம். இல்லைன்னா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு 3வது 4வது கண்டிஷன் இருந்ததுன்னா நான் ஆட் கிளாஸ் கொடுத்து ஃபர்தராக செக் பண்ணிக்கலாம். எனக்கு 3 கண்டிஷன் தான். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆப்வியஸ்லி வேல்யூ 1 லேக்குக்கு மேலே இருக்க போது 1 லேக்குக்கு மேலே இருந்ததுன்னா அது எந்த கேட்டகரினா ஹை அப்படின்ற அந்த கேட்டகரியை சார்ந்தது அப்படின்றத நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹை கேட்டகரியை தான் சார்ந்ததுன்றதை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைன்றதை அடிச்சிட்டேன். இப்போ ஓகேன்னு கொடுத்த உடனே எனக்கு லாஸ்ட்டில் என்னோடய கேட்டகரி காலம் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக செக் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. லெஸ் தேன் 50,000 இருக்கிறது லோ, 50 to 1 lakh இருக்கிறது மீடியம், எனிதிங் மோர் தேன் 1 lakh இஸ் ஹை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இந்த புது காலம்க்கு டேட்டா டைப்பை நம்ம செட் பண்ணணும். ஏன்னா அது செட் ஆகலை. நம்ம டேட்டா டைப்பை டெக்ஸ்ட்னு போட்டோன்னா ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த டேட்டாவை ஐ கேன் க்ளோஸ் அண்ட் லோட் இட் டு எக்ஸல் ஃபார் எனி ஃபர்தர் அனாலிசிஸ் ஆர் பிவட்டிங், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிஷ்னல் காலம் அப்படின்றது கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய ப்ராசஸையும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கண்டிஷனல் காலமை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பவர் குவெரியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.